காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாக உம்மை துதிப்பேன். பாதை பாடி தேவ நாமத்தை மேம்படுத்த போகிறோம். காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே,
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு அருளினார். இந்த நாவில் ஒரு பாட்டு அருளினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு ஆமென். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த சேற்றில் வாழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ராஜ்யமெல்லாம் ரத்தம் கொண்டு மாற்றினார். என்னை அவர் தூக்கி எடுத்தார். ராஜ்யமெல்லாம் ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு அருளினார். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த இயேசு அருளினார். அடைப்படையான கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவரே உம்மை துதிக்கிறோம். இருக்கிற எல்லா கண்களை மூடி தேவத்தை துதித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழலிலே ஹல்லேலூயா ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் சீரகுகளில் விகரில் என்றென்றும் ஆகிய செய்தி. உந்தன் சீரகுகளில் என்றென்றும் ஆகிய செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஓ தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
ஆராதனை உமக்கே
ஹalleluya 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 நீ நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஹalleluya 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 ஓ ஹalleluya உம்மை துதிக்கிறோரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya உம்மை துதிக்கிறோம் 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 ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஹalleluya தேவாண்டவரே ஹalleluya துதிக்கிறோம் ஹalleluya நீ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். 2020 ஆண்டிலே 4 மாதத்தை முடித்து 5வது மாதத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கவும், நம்முடைய சபை ஆராதனை சீக்கிரத்திலே உலகமெங்கும் நம்முடைய தேசத்திலும் நடைபெறவும் உங்களுடைய அனுதின ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளும்படியாக அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 6 வாரங்களாக நாம் ஆராதனை இல்லாதபடி ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சபை கூடுதல் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் மோசேயிடத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த சொல்லி அவர் கட்டளை கொடுத்தார். ஆகவே தேவ பிள்ளைகள், இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க வேண்டிய நாள். இதையெல்லாம் நம்மிடத்திலே இன்று இல்லாதபடியினாலே மனது வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. ஆனால் வார்த்தையை நாம் பூசிப்போம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த மன்னாவை அனுதினமும் கர்த்தர் நமக்கு கொடுத்து போஷிக்கிறார். அதை நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சபையினுடைய வாக்கு தத்தம் 34வது சங்கீதம் 34 10வது வசனம். இதில் நாம் பார்க்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம் பிரியமானவர்களே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிட்டத்தட்ட 40 நாள் நம்ம இந்த லாக்டவுன்ல இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை, சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வறட்சியான ஒரு சூழ்நிலையில மனசு வறட்சியா இருக்கிறது, பிரயாசங்கள் வறட்சி, எல்லாத்திலுமே வறட்சி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வாக்கு தத்தம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதி பாடியிருப்பார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கிற பொழுது எல்லாரும் கொஞ்சம் 1 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது தாவீது தன்னுடைய ராஜாவாகிய சவுலுக்கு பயந்து ஓடி போய் அங்கே இருக்கிறதான நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அபிமெலேக்கு இடத்திலே போகிறான். அவன் தாவீது வருகிறதை பார்த்து அவன் நடுக்கம் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். அதோடு மாத்திரமல்ல, அவன் பயப்படுறான், ஏன் தனியா வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு தாவீது சொல்லுகிறார், ராஜாவினுடைய அவசரமாக வேலையை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் சாப்பாட்டுக்கு எந்த இருக்கான்னு கேட்கிறாரு, அப்பத்தை கேட்கிறாரு, அதை கொடுக்கிறா, அதோட காரியங்கள் தனி.
அப்ப இந்த சூழ்நிலையில சவுலுக்கு ஊழியக்காரனாகிய தோவேக் என்கிறவன் ஆசாரியனிடத்திலே தடைப்பட்டிருக்கான். அங்க அவன் இருக்கான். அப்ப தோவேக்கு சவுலிடத்திலே தாவீது ஆசாரியனாகிய அபிமெலேக்கிடத்திலே வந்திருக்கிறான் என்று சொல்லுவான் என்று சொல்லி தாவீது கலக்கம் அடைகிறான். தேவ பிள்ளைகளே, நீங்க நினைச்சு பாருங்களேன், அவன் வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை, துரத்தப்பட்ட நிலைமை, எந்த நேரத்தில் உயிர் போகும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, எப்போ உயிரை பறிப்பாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, அவன் ஜீவனுக்கு பயந்து ஓடுகிறான். அந்த சூழ்நிலையில கூட தோவேக்கு அந்த இடத்துல தடைப்பட்டு இருக்கிறான். அவன் தாவீதை பார்த்து விட்டான். உடனே அவன் அங்கிருந்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக காத் தேசத்து ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போனான். அங்கே போனா பாத்தீங்கன்னா அவன் வேலைக்காரர்கள் என்ன செய்றாங்க, இவன் ராஜா, தாவீது ராஜா, கோலியாத்தை கொல்றப்ப சவுல் 1000 பேரை கொண்டான் என்றும் தாவீது 10000 பேரை கொண்டார் என்று சொல்லி ஆடலும் கேட்ட அந்த மனுஷன் தான் இவன் சொல்லி பேசிக்கொண்டிருந்த காரியத்தை தாவீது நினைத்து அவன் வேஷம் மாறுகிறவனாக, பித்தம் கொண்டவனாக, தன்னுடைய முகநாடியை மாற்றிக்கொண்டவனாக காணப்படுகிறான். அந்த சூழ்நிலையில பாடி எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை நான் பார்க்கிற ஒரு 5 காரியத்தை நான் பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தவனாய் காணப்படுகிறான். அவன் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவனாய் இருக்கிறான். அதனாலதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த சிங்கக்குட்டிகள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, சிங்கத்தை பார்க்கிற பொழுது அவன் காட்டுக்கு ராஜாவாய் இருக்கிறது. அது தன்னுடைய குட்டிகளுக்கு வேட்டையாடி அதை இரையை கொண்டு வந்து கொடுக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆக சிங்கம் வேட்டையாடுவதற்கு முன்பாக எதையாவது வேட்டையாடு அந்த இடத்துக்கு போயிடுச்சு, எல்லாம் ஓடிடு. அந்த சூழ்நிலையில ஒரு பலவானாய், ஒரு பராக்கிரமசாலியாய் காட்டுகளிலே அது ராஜாவாக சுற்றி தெரியும். ஆனா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் அப்படின்னு நம்ம உலகத்திலே பார்க்கலாம. இந்த நாட்கள்ல பார்க்கிற பொழுது சிங்கக்குட்டிகள்னா ஒண்ணு பலம் வேணும், பராக்கிரமம் வேணும், எல்லா தகுதிக்கும் மேலான காரியங்கள் இருக்கணும். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அப்படி இருக்காங்க. கனவான்கள் இருக்காங்க, தனவான்கள் இருக்காங்க, பணவான்கள் இருக்காங்க, செல்வான்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கிற சூழ்நிலை காணும். பிரியமானவர்களே, நியூஸ் பார்க்கிற பொழுது பிரேசில், ஜெர்மன், இத்தாலி இந்த நாடுகள்ல அவர்களுடைய ரூபா நோட்டுகள் தெருவெங்கு ரோடு முழுவதுமாக எரித்து கிடந்தது. அதுல போட்டது, இந்த பணத்தை வைத்து எங்களால் ஒன்று செய்ய முடியாது, பிழைத்திருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி. ஒரு மனுஷனுக்கு பணம் அதிகமாக இருந்தா அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அந்த பணம் ஒன்றை கொண்டு வராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உலகத்தில் நம்ம எப்படி வேணுமோ இருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், மதிப்பு மரியாதை பேரு புகழ் எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. இது எல்லாமே நமக்கு கூட வருவதும் இல்லை. ஆனா தாவீது சொல்லுகிறார்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. யார் கர்த்தரை தேடுவார்கள்? நம்பர் 1, கர்த்தரை யார் தேடுவாங்க அப்படின்னா, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனம் வாசிங்களேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதான் கர்த்தருக்கு தேடுகிற ஒரு அனுபவம் வேணும். அல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கணும். நம்முடைய வாயில் அவர் துதி எப்பொழுதும் இருக்கணும். ஆமா பிரியமானவர்களே, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பவர்களும் சரி, அவர்களுடைய வாயிலே துதி இருக்கிறவர்களும் சரி, அவர்கள் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற அனுபவம், ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிற அனுபவம், சாத்தான் நெருங்க முடியாது, பிசாசு நெருங்க முடியாது, பாவம் நெருங்க முடியாது. இந்த சூழ்நிலையில தான் தாவீது சவுலுக்கு பயந்துகிட்டு வர சூழ்நிலையில சவுளுடைய வேலைக்காரனாகிய தோவேக்கு அவனை பார்த்து, எப்படியும் இந்த காரியம் ராஜாவுக்கு தெரியப்படும், அதனால அபிமெலேக்குக்கும் ஆசாரியனாக அபிமெலேக்குக்கும் ஒரு கஷ்டம் நஷ்டம் வரும் என்று சொல்லி அந்த ஒரு பயம். அதே போல காதேசுக்கு ராஜாவாகிய ஆகேசுக்கு போகிற பொழுது தஞ்சமடைய போலாம் அப்படின்னு போனா, அங்க அவனுடைய வேலைக்காரலாம் தாவீதை பார்த்து, இவன் ராஜா வல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஆடலும் பாடலுக்கு உரியவன் இவன் அல்லவோ என்று பேசின உடனே இவன் தஞ்சம் கேட்க முடியல. முகநாடிய மாத்தினான். முகநாடிய மாத்தி அவன் பித்தம் கொண்டவன் போல காணப்படுகிறான். நினைச்சு பாருங்க. ஆனா தாவீது சொன்ன வார்த்தை பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. அப்ப கர்த்தரை துதிக்கிறவங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவங்க பாவமும் நெருங்க முடியாது, சாபமும் நெருங்க முடியாது, பிசாசுடைய கிரியையும் நெருங்க முடியாது. ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருப்பார். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்தோத்தரிக்கிறோமோ, தேவ பிரசன்னம் நம்ம மேல் இறங்கும், நம்ம மறுரூபமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கர்த்தரை தேடுகிறவர்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பார்கள். இரண்டாவது அதுல அவர்கள் வாயில துதி இருக்கும். இரண்டாவது காரியம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34 இரண்டாவது வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்முடைய ஆத்துமா மேன்மை பாராட்ட வேண்டும். அது எப்படி மேன்மை பாராட்டும்? உலக ஐஸ்வர்யங்களை பார்க்க மாட்டார்கள், உலகத்தினுடைய காரியங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க நோக்கம் எல்லாமே கர்த்தருக்குள், ஆண்டவருக்குள், இயேசுவுக்குள், எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவங்களுடைய சிந்தனையே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் புது சிருஷ்டியாக முடியும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது அதான், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பட்டயங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு மிருகங்கள் வந்தாலும் சரி, அவன் அதுக்கெல்லாமே கவலைப்படல. ஏன்னா அவன் கர்த்தரோடு இருக்கிறான். பிரியமானவர்களே, அவன் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். நான் சவுலோட ராஜாவனுடைய மகளை கல்யாணம் பண்ண ஒரு அவனோட மருமகன் சொல்லி அது கிடையாது. ஒரு போர் சேவகன்
தளபதி என்று சொன்ன அதிகாரம் எனக்கு அதுல எனக்கு பெருமை இல்லை. ஆனா ஒரு காரியம் உண்டு, என்னை தேவன் அபிஷேகம் பண்ணினார், என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த சவுலா இருந்தாலும் சரி, மற்ற யாரா இருந்தாலும் சரி, என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கேன். தேவ பிள்ளைகளை, நீங்களும் கர்த்தருக்குள்ளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நிச்சயமா வாய்க்காமல் போகும். நிச்சயமாய் வாய்க்காமல் போகும். அப்ப கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் அதை கொண்டு தாவீது இந்த சம்பவம் முடிந்த பிறகு அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறப்ப அவன் அதெல்லாம் கெபிக்கு ஓடி போறான். அப்ப 400 பேர் அவனுக்கு வந்து சேர்றாங்க. அந்த 400 பேர் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? முணுமுணுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த 400 பேர் அவன்கிட்ட சேர்றாங்க. அல்லேலூயா. ஏல பார்க்கலாம், சிறுமைப்பட்டவர்கள் வந்து சேர்றாங்க. ஏன்னா அவனை ராஜாவா, அவனை தளபதி ஆக்கி தாவீத, சவுலே நீ எல்லாம் தெரிஞ்சுக்க, சவுல் மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ எவ்வளவு தூரம் கர்த்தருடைய பிள்ளைகளை விரோதமா எழுப்புனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவக்கரை இருக்கும். நீ கிறிஸ்தவனுக்கு விரோதமா அநேக பேர் என்ன சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா மேன்மை பாராட்டு, சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்துட்டீங்கன்னா உங்களை நம்பி ஒரு கூட்டம் வரும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை நம்பி ஒரு கூட்டம் வரும். சிறுமைப்பட்டவங்க வருவாங்க, வியாதிக்காரவங்க வருவாங்க, சுயவீனமா இருக்கிறவங்க வருவாங்க, கஷ்டப்படுறவங்க வருவாங்க, தரித்திரர்கள் வருவாங்க. தரித்திரருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்பர் 3, 3வது வசனத்தை வாசிப்போம். 1, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும், அப்ப அவர் துதி நம்ம வாயில இருக்கும். 2வது, கர்த்தருக்குள் நம்முடைய ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தணும். 3வது காரியம், 3வது வசனம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். இது ஒன் ஸ்பிரிட், ஒருமனப்பட்ட ஆவி. சில பேர் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்கா பண்ணிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல அடுத்தவங்க ஜெபம் பண்ணதை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, ஒரு குடும்ப ஜெபம் வேண்டும், சபை ஆராதனை வேண்டும், ஒரு ஒருங்கிணைப்பு. ஒரு கையில இருந்துகிட்டா சத்தம் வராது, 2 கை சேர்த்தா தான் சத்தம் வரும். தேவ பிள்ளைகளே, ஏல தாவீத பாருங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவன் நாமத்தை உயர்த்துவோமாக. தாவீது காலத்துல நாம் ஆலயத்துக்கு போது எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்வார். ஆலயத்துக்கு போறது, ஒருவரோட பேசிட்டு போறது. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஆசரிப்பு கூடாரமா இருந்தது. அப்ப அவ்வளவு மகிழ்ச்சி அப்படி ஆலயத்துக்கு போறதுக்கு. இன்னைக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு மகிழ்ச்சி நிறைய பேருக்கு இருக்கா? அல்லேலூயா. இதை நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஆராதனை என்பது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டது. அதுல சரியான நேரத்தில் நம்ம போய் கலந்து கொள்கிறோமா? அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லாரும் முன்கூட்டி வரணும், அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு மாம்சத்தில் எப்படி நினைக்கிறோம்? தேவன் அப்படிதான் நினைப்பார். என்னுடைய ஆராதனைக்கு எல்லாரும் சரியான நேரத்தில் வரணும், ஒரு ஒருமனப்பட்ட ஆவி இருக்கணும், ஒரு ஒன்ன ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்ப்பார். நினைச்சு பாருங்க, எவ்வளவு லேட்டா வருவோம். இந்த லேட்டா வர காரியம்லாம் இந்த லாக்டவுன் பிறகு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்க.
ஆண்டோட வருகை சமீபமாயிடுச்சு. எழுப்புதலும் ஆண்டவர் போட்டாரு. இனிமே எழுப்புதல் நாள் தான். ஆண்டவர் யாரு, அதாவது ஆண்டவர் வருகையிலே அவரை பார்த்து தலையை உயர்த்தி தேவனே அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஊழியத்துல சிறந்தவர்களாய் காணப்படணும். ஆம் பிரியமானவர்கள், ஒரு ஒன்னஸ் வேண்டும். ஒரு கூட்டி குடும்பத்தை கூட்டி ஒரு ஜாப் பண்ற ஒரு கிருபை, சபை கூடுதல நம்ம சொல்ற காரியங்கள் இருக்கணும். அப்ப தாவீதுக்கு அந்த ஒன்னஸ் ஸ்பிரிட் இருந்தது. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவன் நாமத்தை உயர்த்துவோம். எல்லோரும் ஏகோபித்து, நீங்க ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். எல்லாரும் ஏகோபித்து கர்த்தரை ஆராதனை செய்யணும். அதுக்காக ஆலயமே இருக்கிறது. அல்லேலூயா. தனி ஜெபம் வேறு, சபை கூடுதல் வேறு. சபை கூடுதல் இல்லாம இருக்கக்கூடாது. வேதத்தில் நம்ம நிருபத்தில் வாசிக்கிறோம், சிலர் சபை கூடுதலை விட்டு விட்டது போல நீங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லுகிறார். கொஞ்சம் சபை கூடுதல் நல்லா பக்குவமா நீங்க மனசுல வச்சுங்க. அப்ப மூன்றாவது காரியம், கர்த்தரை தேடுகிறவருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஒன்னஸ் தான் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இன்னைக்கு பாருங்க, ஏன் ஆண்டவர் எழுப்புதல் ரட்சிப்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நாங்கள் ரட்சிப்பட்டோம், நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? அவர் நமக்கா மட்டும்தானா சிலுவையில் அடிக்கப்பட்டார்? அகில உலகத்திற்கும் எல்லாரையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். எல்லாரும் நித்திய ஜீவன் அடைந்து அவருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் பரலோகத்தின் தேவன் பூமியிலே மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நாம் எல்லாரும் ஒருமித்து, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கர்த்தர் படைக்கல, முஸ்லிம்களையும் கர்த்தர் தான் படைச்சாரு, சீக்கியர்களையும் கர்த்தர் தான் படைச்சாரு, இந்துக்களையும் கர்த்தர் தான் படைச்சாரு, உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டியையும் கர்த்தர் தான் படைச்சாரு. ஆக நாம் எல்லாரும் ஒருமித்து, வருகிற நாட்கள்ல கண்டிப்பா நடந்தேறும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் ஒருமித்து அவர் நாமத்தை என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. சோதரம். நான்காவது காரியம், அவரை தேடுகிற ஒரு அனுபவம். கர்த்தரை தேடுகிற அனுபவம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அப்ப கர்த்தரை தேடினா என்ன கிடைக்கும்? நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பார். அதோட மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார். இந்த சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தரை தேடுகிற பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுப்பார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப அவர் ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தாதான் என்னுடைய எல்லா பயங்களுக்கும் பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமா பிரியமானவர்களே, தாவீது வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. அவன் கர்த்தரை தேட ஆரம்பிச்சான். எத்தனை சவுல் வந்தாலும் சரி, எத்தனை அப்னேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தரை தேடுகிற மனுஷன். ஆண்டவர் பார்த்தாரு, சரி சவுல் என்னமோ என்ன செய்யணும், தாவீது கையில ஒப்பு கொடுத்தாரு. 2 தடவை ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவன் கர்த்தரை தேடுகிறபடினால அவன் மேல கையை போடணும். ஆனா சொன்ன வார்த்தை இல்லைங்களா, ஒண்ணு யுத்தத்துல மறிக்கணும், இல்ல தானா சாகணும், என் கையா மேல போட மாட்டேன். அல்லையதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியம். யாரையும் சபிக்கக்கூடாது, அல்லைய சாபமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னோட இருக்காரு, ஏதாவது பேசினவனை காலி பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன், அது செஞ்சு, இந்த வார்த்தையே வரக்கூடாது. நீ கர்த்தரை தேடு. ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா எழுப்பட்டும், நீ கர்த்தரை தேடுறப்ப அவங்க உன் பட்சத்தில் வந்துருவாங்க. அல்லேலூயா. இது அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப தாவீது கர்த்தரை தேடினபடினாலதான் தாவீதுக்கு கர்த்தர் செவி கொடுத்து தாவீதோட எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இந்த நாள்ல கூட கொரோனா பயத்துல நம்ம எல்லாருமே இருப்போம்.
நம்ம கர்த்தரை தேடணும், வேற எதையும் தேட வேண்டாம். பணத்தை தேடவனா, காசை தேடவனா, கர்த்தரை தேடுறப்ப எல்லாம் வரும். முந்த தேவன ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. அப்பொழுது 15 நாள் அதிகமா போயிடுச்சு. யார் செய்வா? அரசாங்கம் கொடுக்குமா? சொந்த பந்தங்கள் கொடுக்குமா? வேற எங்க இருந்து நமக்கு யாராவது உதவி செய்வாங்க? நினைக்காத, அதை நினைக்காத. நீ கர்த்தரை தேடு. அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடு. அவர் கரைகிற காக்கு குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். தூதனை அனுப்பி எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரை வச்ச தேவன் அல்லவா? கவலைப்படாதீங்க. இந்த 15 நாள் எப்படி போகுதுன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை உண்மை நான் தேடுகிறப்பா, உண்மை நான் தேடுகிறேன். நீங்க கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிச்சயமா அற்புதம் செய்வார். எங்க வாழ்க்கையில அதுதான். எங்க வாழ்க்கையில வேற எதையுமே நினைக்கிறதே கிடையாது. ஆண்டவர் போஷிப்பார், ஆண்டவர் நடத்துவார். அப்படியே செய்கிறார், அப்படியே கர்த்தர் செய்கிறார். நீங்க ஆண்டவர் நம்பி பாருங்க, அவர் நேசித்து பாருங்க, அவரை தேடி பாருங்க. உங்க தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை தேடினதினாலதான் சவுல் கையுக்கும் மற்ற எல்லாரோட கையுக்கும், காத் ராஜாவாகிய ஆகீஷோட கையுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. நம்பர் 5, 5வது காரியம், 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நமக்கு ஒரு தாழ்மை வேணும். ஏழை, இந்த ஏழை நினைச்சு பாருங்களேன். தாவீது சொன்னவர் இந்த ஏழை கூப்பிட்டான். ஜெபம் பண்ண தெரியாம இருக்கலாம். இயேசுவேன்னு ஒரு வார்த்தையில நாம் சொன்னா போதும், அவர் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உனக்கு ஜெபம் செய்ய தெரியாம இருக்கலாம். அந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, எப்படி நான் ஜெபம் பண்ணணும் தெரியாம கூட இருக்கலாம். ஒரு வார்த்தை நீங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜெபம் எனக்கு செய்ய தெரியல, இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியலையே, புரஜாதி பிள்ளைகளா இருக்கலாம், எனக்கு தெரியல, நீங்க கேட்கலாம், சொல்லலாம். நீங்க ஒத்துக்கொடுங்க. ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே நீங்க சொல்லி கூப்பிடுங்க. தாவீது சொன்ன வார்த்தை பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நம்ம தாழ்த்துறோம். அல்லேலூயா. நம்ம தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கிற போதுதான் மனிதர்களுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்களாக்கி விடுவார். மனிதன் நமக்கு வைத்திருக்கிற வலை, மனிதன் நமக்கு வைத்திருக்கிற கண்ணி, சாத்தான் வைத்திருக்கிற கண்ணிகள் எல்லாம் துரைக்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம தாழ்த்த ஜெபத்துல தாழ்மை இருக்கணும். நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நாமம் கற்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அதை கேட்டு தேசத்துக்கே சமந்து தருவார். இது இந்த கொரோனா வைரஸ்ல எல்லாருக்குமே மனப்பாடமான வாசனை. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அப்ப தாவீதோட வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். அப்பதான் எல்லா இடுக்கங்கள் இருந்து கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், இந்த நாள்ல கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாள்ல நீங்க எழுதி வச்சுங்க. நீங்க கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. இந்த லாக்டவுன்ல உங்களுக்கு கர்த்தர் சந்திக்கிற விதத்தை நீங்க நினைச்சுப்பாங்க. நீங்க அரசாங்கத்தை நம்பி ஏதாவது தருவாங்க நினைக்காதீங்க. நீங்க கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க.
அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் என்ன செய்வாரு? பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். தேவ பிள்ளையே, ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன்னை அழைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டவர், உன் எலும்புகள் முளைப்பதற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்தவர், நீ எனக்கு சொந்தம் என்று சொந்தம் பாராட்டுகிற தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்களேன், சிங்க மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தொழில் அதிபர் தான், ஒரு வெளிநாட்டில் பெரிய தங்கை வியாபாரம் செய்கிறவர். அல்லேலூயா. 41 மாசம் லாக்டவுன் ஆயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி அவர் 14வது மாடியிலிருந்து கீழே குதித்து தன்னை மாய்த்து கொண்டதாக ஒரு தங்க அல்லேலூயா தோற்றம் கடை வைத்திருக்கிறார். எங்க பார்த்தாலும் நெருக்கம், ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சூழ்நிலையும் இல்லை. பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எத்தனையோ கடைகள் வைத்திருக்கிற ஆட்கள், பெரிய பணக்காரன் தான், பெரிய ஐஸ்வர்யம் தான், பெரிய ஆளு தான். ஒரு மாசம் லாக்டவுன் தாக்கு பிடிக்காத அளவுக்கு தன்னை மாய்த்து கொண்ட அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். அல்லேலூயா. பணக்காரங்க, செல்வந்தர்கள், இப்படி எல்லாமே இருக்கலாம். அவன் கர்த்தரை தேடாதவங்க இருக்கிற பொழுது, கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு அல்லேலூயா எவ்வளவு காசு பணம் அது எல்லாம் இருந்தாலும் பட்டினி என்பது சாப்பாட்டுக்கு மாத்திரமல்ல, எல்லாத்துக்குமே பட்டினி. சாப்பாடு, உடலுக்கு சாப்பாடு பட்டினி. ஆத்துமா பட்டினியா இருக்குது, ஆத்துமா பட்டினியா இருக்குது. அதை யாரும் நினைக்கிறோமா? ஆனா கர்த்தர் தேடுகிறவர்களுக்கு ரெண்டையும் கர்த்தர் நீக்குவார். ஒண்ணு, வயிற்று பசியும் போவோம், ஆத்துமா பசியும் மாற்றுவார். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிற தேவ பிள்ளைகளை, நெருக்கப்பட்ட காலங்கள் தாவீது எழுதின சங்கீதம். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினியா கிடக்கும், தாட்சி அடையும், ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்மோடு கூட இருக்கிறவர், ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன், நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறார். இந்த நாள் நாம கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டோட வார்த்தை கொடுக்கிற நாள். நம்ம முகமுகமாய் பார்க்க முடியலன்னா கூட இந்த வானொலி, அந்த காணொலி மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி நீங்கள் நடந்து, தாவீது இடுக்கமான நேரத்தில் கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலதான் அவனுக்கு ஆண்டவர் அந்த இடுக்கல் என்று நீக்கினார். ஒன்று, அவன் எப்பொழுதும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தான். துதி எப்பொழுதும் அவன் வாயிலே இருந்தது. இரண்டாவது, கர்த்தருக்குள் அவனுடைய ஆத்துமா மேன்மை பாராட்டினபடினாலே சிறுமைப்பட்டவர்கள் எல்லாம் அதை கேட்டு மகிழ்ந்தார்கள். ஒரு ஜெபம் பண்ற ஆள் ஒரு பக்கத்தாப்புல இருந்தாவே போதும், அவங்களை சுத்தி ஆட்கள் மிகவும், அதாவது எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் மாட்டார். அவங்க போறப்பே ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக பிரசன்னம். மூன்றாவது காரியம், ஒருமித்த, அதாவது ஒன்னஸ் ஸ்பிரிட் வேண்டும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நம்பர் 4, கர்த்தரை தேடுங்கள், தேடினேன். நம்ம ஆண்டவரை தேடுற பொழுதுதான் நமக்கு அவர் செவி கொடுப்பார். உலக பொருளை தேட வேண்டாம், அது தானா கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு விரும்பி கொடுக்கிறது. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கிறது, அவர் தேடுறப்பதான் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் தேடுற பொழுதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அப்பதான் நம்ம பயங்களுக்கு நீங்களாகி ரட்சிப்பார். கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த பாதிப்பெல்லாம் மாறணும். இந்த
எந்த பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இது வராமல் பாதுகாக்கிறது யாருன்னா நம்ம தேவன். அவரை தேடுற பொழுதுதான் அவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஜெபம் கொடுப்பார். நம்ம அதிலேருந்து நம்ம நீக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்பர் 5, இந்த ஏழை கூப்பிட்டான். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். நம்மை தாழ்த்துகிற பொழுது ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் வரும். அல்லேலூயா. அப்ப அவனை இடுக்கண்ணிலிருந்து நீங்களாக்குவார். அவனை தேடுகிற பொழுது, ஏழை நம்ம தாழ்த்தி ஆண்டவரை கூப்பிடுற பொழுதுதான் கர்த்தர் அதை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாவீது உம்மை தேடினபடினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சவுல் கையுக்கும் இராணுவத்தின் கையுக்கும் அந்த காத் ராஜாவாகிய ஆகீஷோட கையுக்கும் நீங்களாக்கி அவனை வெளிப்படுத்துது, தப்பித்து போக செய்து ஒருவர் கையும் அவனிடத்தில் மாட்டல. தாவீது மேல ஒரு கையும் போடப்படல. காரணம், அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தபடினான், அவரை துதிச்சுக்கிட்டே இருந்தபடினாலே, அவரோடு இருந்தபடினால்தான் இந்த 5 காரியத்தை கர்த்தரத்திலே அவன் செய்தான். அதனால் அவன் பாதுகாக்கப்பட்டான். இதனால கூட நாமும் தாவீதை போல எல்லா காரியத்துக்கும் கர்த்தரையே சார்ந்தது. கோலியாத் வந்தா என்ன, அவனை மிருகத்துக்கு சாமதான் பார்த்தான். 5 கல் எடுத்து ஒரு கல்லிலே ஆள சாட்சி. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படல. ராணுவம் பயந்தது. எல்லாரையும் பார்க்கல உயரமான மனிதனாய் இருந்த சவுல் ராஜாவும் பயந்தான், நடுங்கினான் கோலியாத்தை பார்த்து. ஆனா தாவீதோ சிறியவனாய் இருந்த பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவன் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோட வர, ஆனா நான் அப்படி இல்லை, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வாருங்கள். அந்த நாமமே ஒரு கல்லாய் ஒரே கல்லில் அவனை விழ வைத்தது, குறிவைத்து அடிக்க செய்தது. அப்ப கர்த்தருடைய நாமம் வளர்த்த துருவம். நீதிமான்கள் அதை போய் சுகித்திருப்பார்கள். நாம ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளாக கடந்து போய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கட்டின வீடும் நிலம் குடலும் கண்டிடும் ஒற்றார் உறவினரும், கட்டிட வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஒற்றார் உறவினரும், கூடுவிட்டு அறிவோனான் கூட ஒன்றும் வருவதில்லை, வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. நம்ம எல்லாரும் இயேசு அண்டைக்கு வந்து எந்த ஒரு கொரோனாவும் நம்ம தாக்காது. அவனை இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாப்பா. அவர் காயங்களுக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்வார். பிதாவாகிய தேவன் அவர் செட்டையினால நம்மை மூடிக்கொள்வார். செட்டையின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தினால் நம்மை நிரப்புவார். சத்துரு சாத்தான் பிசாசு வெள்ளமோடு நமக்கு எதிராக வந்தான். ஆவியானவர் தாமே கொடியேற்றி அவனை துரத்தி நமக்கு ஜெயக்கொடியா இருப்பார். ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணி, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். தாவீதை பாதுகாத்தவர், தாவீதை பராமரித்தவர், தாவீதை அபிஷேகம் பண்ணினவர், தாவீதை ராஜாவாக்கினவர், தாவீதை உயர்ந்த ஸ்தானத்தை வைத்தவர், தாவீதை ஆண்டவரே எல்லா காரியத்துக்கு சுத்தியுள்ளவனாய் மாற்றினவர். பிள்ளைகளாகிய எங்களை சபை பிள்ளைகளை விட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாவீதோடு இருந்தது போல
பிள்ளைகளோடு கூட உடைய பிள்ளைகளுடைய வாயில எப்பொழுதும் ஸ்தோத்திரம் இருக்கட்டும், துதி இருக்கட்டும், கர்த்தரை எப்பொழுதும் உயர்த்தி பாடுகிற பாடல் இருக்கட்டும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கப்பா. இந்த 5 காரியங்களும் உடைய பிள்ளைகள் கடைபிடித்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து சுகித்திருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை அற்புதம் செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்ய ஆண்டவரை கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அகில உலகத்துக்காக செபிக்கிறோம். கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. உலகத்தின் பாவங்களை சுமந்தித்த தேவாட்டுக்குட்டியானவர், எங்க பாவத்தின் நிமித்தம் வந்த அனுமதித்த இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே எங்களுடைய அழுகையின் கண்ணீர்னாலே முழங்காலினாலே அதை நிர்மூலமாக்குங்கப்பா. மனம் திரும்பணும்பா. கிறிஸ்துவ நாடுகள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இந்திய தேசத்தில் ஆண்டவரை நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதா எல்லாருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து விடுவீராக. இந்த தேசத்தை ரட்சிங்கப்பா. இந்திய தேசத்தை ரட்சிங்கப்பா. 138 கோடி ஜனங்களை ரட்சிங்கப்பா. தமிழ்நாட்டை ரட்சிங்கப்பா. தமிழ்நாட்டை ரட்சிங்கப்பா. எங்க பாவநாசத்தை ரட்சிங்கப்பா. சுற்றி இருக்கிற கிராமத்தை ரட்சிங்கப்பா. தஞ்சை மாவட்டத்தை ரட்சிங்கப்பா. 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 உடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால கடைசி கால எழுப்புதல்ல எல்லாரையும் பங்கு பெற செய்கிறாங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க. கனமகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எல்லாம் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றும் என்றும் சதாகாலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.